உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். நிதி நிலைமை இம்மாதம் முழுவதும் திருப்திகரமாக உள்ளது. லாபஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியக்கூறு உள்ளது. சப்தமஸ்தானத்தில் உள்ள குரு குடும்பத்தில் நிலவும் அந்யோன்யத்தையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் ராசிக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பதும் மேலும் பல நன்மைகளை குறிக்கிறது. அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். கூடிய வரையில் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு நிற்பதால் குழந்தைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளுக்கு சாதகமான மாதமாகும். உத்தியோகம் சற்று சிரமமான மாதமாகும். வேலைக்கு சென்று வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜீவனக்காரரான சனி பகவான் அனுகூலமாக இல்லை. வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். நியாயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதிய உயர்வு மேலும் தாமதப்படும். மேலதிகாரிகளுடன் பழகுவதில் அதிஜாக்கிரதையாக இருத்தல் அவசியம். சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். அவர்கள் சொந்த பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவும். தொழில் வியாபாரம் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்கள் விற்பனையையும் லாபத்தையும் அவை பாதிக்காது. இருப்பினும் உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டி வரும். அளவோடு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வெளி மாநிலங்களில் உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் லாபம் படிப்படியாக உயர்வதை காணலாம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி துறையினருக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம் காத்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள வர்த்தகத்துறை நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்பதை குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசாங்க ஆதரவும் தக்க தருணங்களில் கை கொடுக்கும். கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் சிறந்த சுபலம் பெற்று விளங்குவதால் வருமானம் உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இந்த மாதமாகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய படங்களில் முதலீடு செய்யலாம். அரசியல் துறையினர் அரசியல் பிரமுகர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ள சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் மீது வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைப்பது உறுதி. ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதிக அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. ஏனெனில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இத்தகைய கிரகநிலைகள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபலம் பெற்று திகழ்கிறார். குரு பகவானும் ஆதரவாக துணை நிற்கிறார். ஆதலால் பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். உயர்கல்விக்கு உங்கள் விருப்பம் போல் இடம் கிடைக்கும். விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக இல்லை. இருப்பினும் சூரியனும் சுக்கிரனும் உதவிகரமான நிலைகளில் வலம் வருகிறார்கள். வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்கும். உழைப்பின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இருப்பினும் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை தரும். சுக்கிரனின் நிலையினால் ஒரு சிலருக்கு சொந்த பூமி வாங்கும் யோகமும் உள்ளது. பெண்மணிகள் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இம்மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியும் மன நிறைவும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் நிகழும் சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும். சப்தமஸ்தானத்தில் குரு ஆதரவாக இருப்பதால் கணவரின் அன்பும் அரவணைப்பும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தரும். செவ்வாயின் அஷ்டமஸ்தான நிலை கடின உழைப்பை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் 8 மாலை முதல் 10 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.